எல்லாருக்கும் வணக்கம். சீஸ் கிச்சன் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி வந்து ரவையில் கேக் பார்க்க போகிறோம். ரவையில் கேக்கு ஆமாங்க, சூப்பராக ஈஸியாக செய்ய முடியுங்க. ரவையில் கேக்கு ஓவன் இல்லை, பீட்டர் இல்லை, முட்டை இல்லை, இது எல்லாமே இல்லாமல் நம்ம ரவையில் செம சுவையாக கேக் இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் என் வீடியோஸ் வந்து உங்களுக்கு ஹோம் பேஜில் வந்து சேரும். அதுக்கப்புறம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்த ஈஸியான ரெசிபியை ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிக்ஸி ஜாரில் 1 கப், அப்புறம் 1/4 கப் இதை வந்து நான் இப்போ நல்ல பவுட்ரு மாதிரி அரைச்சிக்க போகிறேன். அரைச்சதை பவுலில் போட்டுக்கிறேன். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறக்குறந்தான் இருக்கும், முழுசாக மையாக இருக்காது, கொஞ்சம் குறக்குறன்னு, ஆனால் நல்லா அரைச்சிக்கணும். அடுத்தது இதே மிக்சியில் வந்து 3/4 கப் 3/4 கப் வந்து சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சர்க்கரை வந்து அரைச்சி சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக மிக்ஸ் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதோடு சேர்த்து 2 ஏலக்காவும் சேர்த்துக்கிறேன். இதை வந்து நல்ல பவுடர் மாதிரி அரைச்சிக்கணும். இப்போ இந்த நல்லா அரைச்ச சர்க்கரையும் சேர்த்துக்கிறோம். இப்போது இது ரெண்டுத்தையும் கலந்து விட்டுக்கிறேன். மிக்ஸ் பண்ணிக்கணும் நல்லா. இந்த மிக்ஸ்சரில் வந்து நான் 1/2 கப் தயிர் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் 1/2 கப் பால். பால் அதுக்கப்புறம் கூட ஒரு 2 டீஸ்பூன் இல்லை 1 டீஸ்பூன் தேவைப்படும். அதுக்கப்புறம் 1/2 கப் எண்ணெய். இதை வந்து ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில், எந்த ஒரு ஃப்ளேவர் இல்லாத ஆயிலாக பார்த்து சேருங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணணும். நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக நெய் கூட சேர்த்துக்கலாம், நல்ல ஃப்ளேவர் கூட வரும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா. அப்புறம் இதில் 1/4 கப் வந்து மைதா சேர்த்துக்கிறேன். மைதா சேர்க்குறது ரொம்ப முக்கியம். ஏன்னா அப்போ தான் வந்து இந்த ரவையை வந்து அது நல்லா பைண்ட் பண்ணோம். நம்ம மைதா சேர்க்காமல் பண்ணோம் அப்படின்னா உதிரி ஆகிடும், கேக்கு ஒழுங்காகவே நிற்காது, அப்படியே உதிர்ந்துடும், ரொம்ப ட்ரையாக இருக்கும். ஒரு பைண்டிங் ஏஜென்ட் மாதிரி இந்த மைதா, அதனால் மைதா கண்டிப்பாக சேர்க்கணும். இப்போ நல்லா இதை பிளெண்ட் பண்ணிட்டேன். இதை வந்து மூடி ஒரு 20 நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே மூடி வச்சிட போகிறோம். அப்போ தான் வந்து இந்த ரவை நல்லா உப்பி வரும். ஸோ அதனால் இதை மூடி வச்சிடலாம். இப்போ அது ஊறிட்டு இருக்கும்போது இந்த கேக் டின்னில் வந்து நான் வந்து எண்ணெய் பூரா தேய்ச்சிக்கிறேன். கேக் டின்னில் நல்லா எண்ணெய் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த லைனிங் பேப்பரை போட்டுறேன், பேக்கிங் பேப்பரை. அது மேலேயும் வந்து நம்ம போட்டுக்கணும். இப்போ எல்லா இடத்துலையும் எண்ணெய் தேய்ச்சி இதை வந்து இந்த மாதிரி செட் பண்ணியாச்சு. பேன் வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ண அப்புறம் தான் நம்ம வந்து கேக் உள்ளே வைக்கணும். ஸோ 10 நிமிஷத்துக்கு அது வந்து இது ப்ரீ ஹீட் பண்ணுற மாதிரி. இப்போது 20 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா எவ்வளோ திக்காகிடுச்சு பாருங்கள். ஸோ அதனால தான் பால் போடணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ பால் சேர்த்துக்கிறேன். பாலோட வெண்ணிலா எசன்ஸும் சேர்த்துக்கிறேன். ஸோ இப்போ இது லூசன் ஆகிடுச்சு. கடைசியாக வந்து இதில் பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன், அதுக்கப்புறம் பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன். பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர். இப்போது இது ரெண்டும் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஈனோ சேர்த்துக்கலாம். ஈனோ ஒரு பேக்கெட் சேர்த்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி இருக்கணும் கன்சிஸ்டன்சி. இப்போது கேக் டின்னில் ஆட் பண்ணிடுறேன். இது ஹீட் ஆகிட்டுருக்கு. 10 மினிட்ஸ் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, 10 மினிட்ஸ் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ இதில் வைக்க போகிறேன். இது எடுத்தோடனே மேலே வந்து நம்ம போட்டோன்னா எல்லாம் உள்ளே போயிடும். அதனால் ஒரு 15 மினிட்ஸ் கழித்து நம்ம மேலே டெக்கரேஷன் போட்டுடலாம். இப்போது இதை மூடி 1 ஹவர், 50 மினிட்ஸ்லேருந்து 1 ஹவர் இது வந்து குக் ஆகணும். இப்போ டோட்டலாக பார்த்திங்கன்னா 1 மணி நேரம் ஆயிருக்கு. சூப்பராக குக் ஆகிடுச்சு. நல்லா ரைஸ் ஆகி சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ நான் கேஸ் ஆஃப் பண்ணிட போகிறேன். இப்போது இதை கேஸ்லேருந்து கீழே வச்சிட போகிறேன். இப்போ வெளியில் எடுத்து வச்சுருக்கேன் கேக்கை. இது வந்து ஒரு 15-20 மினிட்ஸாவது நல்லா ஆற விடணும். ஆற விட்ட அப்புறம் தான் வெளியில் மோல்லேருந்து எடுக்கணும்.
இப்போ கேக்கு வந்து ஓரத்துலலாம் வந்து எடுத்துட்டேன். இப்போ வந்து கவுக்கணும். ஆஹா சூப்பர், எப்படி டக்குன்னு வந்துருச்சு பாருங்கள். அது இந்த பேப்பர் போட்டனால்தான் அதெல்லாம் முடியும். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் கேக்கு. கேக் எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. இப்போ வந்து நான் கட் பண்ண போகிறேன். என்னங்க இவ்வளோ பெரிய கத்தியா? கத்தி எங்கே வச்சேன்னு தெரியல, அதனால தான் இந்த கத்தி யூஸ் பண்ணுறேன். வாவ் வாவ் சூப்பர், எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நல்லா ஃப்ளஃபியாக சூப்பராக இருக்குது. உள்ளேயும் பாருங்கள் கேக் பாருங்கள் எவ்வளோ மாய்ஸ்டாக இருக்குது அப்படின்ட்டு, எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. நான் சாப்பிட போகிறேன். வாங்க உதிரியா. அப்படியே செம்ம சாஃப்டாக சூப்பராக இருக்குது கேக்கு. அதுவும் நட்ஸோடலாம் வந்து செமையாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் உங்களை சீக்கிரமாக அடுத்த வீடியோவில் இன்னொரு சூப்பரான ரெசிபியோட சந்திக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணோம் இல்லைங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்த ஈஸியான ரெசிபியை ஷேர் பண்ணி விடுங்க. நான் உங்களை சீக்கிரமாக அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வணக்கம். இருங்க எங்கே போகிறீங்க? இந்த 2 வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கிளிக் பண்ணி பாருங்கள்.